ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்தில் இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் தொடர்ந்து இந்த விசுவாச வாழ்வை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த படைப்பின் நோக்கம், படைப்பின் சித்தத்தை செய்வதற்காக ஆண்டவர் நம்மை அவருக்குள் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்தவ வாழ்விலே நம்முடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்படுவதற்கான காரியங்களை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல முதலாவது அடிப்படையான காரியம் விசுவாசம். அதை அடிப்படை சத்தியமாக எபிரேயர் 6:1 நம்ம வாசித்தோம். தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். இப்போ அந்த விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது கொஞ்சமான ஒரு விசுவாசம் தான் வரும். ஒரு முறை இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் படவிலே ஏற்றினார். அப்படி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி படவிலே ஏற்றும் பொழுது படகு கவிழ்ந்து போகும் வண்ணம் அங்கே பிரச்சனையும் போராட்டமும் இருந்தது. அவர்கள் எல்லாரும் பயந்தார்கள். ஆண்டவரிடத்திலே வந்து அவரை எழுப்பினார்கள். இங்கே 14ஆம் அதிகாரத்திலே முக்கியமான இன்னொரு காரியம் நடக்கிறது. சீசர்களை படகிலே ஏற்று அனுப்பிவிட்டார். இவரோ தனிமையாய் தேவனிடத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்தார். ராத்திரி 4ஆம் சாமம், அதிகாலை வேளை, கடலின் மேலே அப்படியே நடந்து வந்தார். சீஷர்களுக்கு அதிர்ச்சி, பயம், கூச்சலிட்டார்கள். ஆவி ஏதோ வருகிறது என்று கூச்சலிட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், நான் தான், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். உடனே பேதுருவுக்கு ஒரு பெரிய ஆசை. ஆண்டவரே, நீரே ஆனால் நான் உம்மோடு ஜலத்திலே நடந்து வர என கட்டளையிடும். உடனே வா அப்படின்ட்டார். பேதுருவும் கடலில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சார். கால்களுக்கு கீழே தண்ணி. பிசிக்ஸ், பௌதிக விதிகளுக்கு முரணான ஒரு சம்பவம் இங்கே நடக்கிறது. அந்த கடல் குமரி கொண்டிருக்கிற, அந்த அலைகள் குமரி கொண்டிருக்க பார்த்த உடனே பேதுரு தண்ணீருக்குள்ளே மூழ்க ஆரம்பித்தார். உடனே ஆண்டவர் பேதுருவின் கையை பிடித்து அதே தண்ணீர்ல எழுப்பி தான் கிட்ட நிப்பாட்டிக்கிட்டார். தண்ணி மேலதான் நிற்கிறார். இப்ப பேதுருக்கு தெரியல. நிப்பாட்டிட்டார். சொன்னாரு, மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே 31வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஆண்டவரோடு கூட இருந்த மக்கள். அப்ப முதலாவது நாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று நம்முடைய உள்ளார்ந்த மனிதன் உயிர் பெற்று ஆண்டவருக்குள்ளாக நம் அடிப்படை விசுவாசத்திலே வரும் பொழுது முதலாவது நமக்கு கொஞ்சம் விசுவாசம் கொடுக்கப்படுகிறது. அதான் அற்ப விசுவாசம். அப்படின்னா லிட்டில் ஃபெய்த், கொஞ்சம் விசுவாசம். கொஞ்சம் விசுவாசம் உள்ளத்துக்குள்ளே வருகிறது. கிறிஸ்தவ வாழ்வு சிறப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த கொஞ்சம் விசுவாசம் நமக்குள்ள என்ன கொண்டு வரும்னா, பல நேரங்களில் சந்தேகத்தை கொண்டு வரும். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற அநேக வாலிபர்களை நான் சந்தித்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். அவர்களிடத்திலே நான் பார்க்கிற காரியம் எல்லாம் சந்தேகம். யாருக்கு கிறிஸ்தவ வாழ்விலே சந்தேகம் வரும் அப்படின்னா, அற்ப விசுவாசிகளுக்கு சந்தேகம் வரும். இந்த இடம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு இடத்திலுமே காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாயிரு என்று அதட்டின ஆண்டவர் அடுத்த செகண்ட் சீசர்கள் பக்கம் திருப்பி, அற்ப விசுவாசிகளே, ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று ஆண்டவர் கேட்டார். என்ன பொருள்? நான் உங்க கூட இருக்கிறேன். அப்படி நான் உங்க கூட இருக்கும்போது இந்த காற்றையும் கடலும் கொந்தளிக்கிறத பார்த்து நீங்க சந்தேகப்படலாமா? ஐயரே, மரித்து போகிறமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அப்ப தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம்னா என்னன்னா, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறதுனால என் வாழ்விலே வருகிற எந்த பிரச்சனைக்கும் நான் பயப்படக்கூடாது.
சந்தேகப்படவும் கூடாது. நிறைய நேரங்களில் வாலிப தம்பிமார் சந்தேகப்பட்டே ஆண்டவரை விட்டு மறுபடியும் பாவ வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. சீசர்களை எடுத்துக்கிங்களேன், இவ்வளவுலாம் பிரச்சனைகள் நடந்தது. ஆண்டவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணி விட்டார்கள். பேதுருக்கு இன்னும் ஓடலை. பேதுரு தன்னுடைய நண்பர்களை பார்த்து சொல்றாரு, நான் மறுபடியும் மீன் பிடிக்கவே போறேன், வாயா. ஒழுங்கா மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த இயேசுதான் வந்து மீனை பிடிக்காத மனுஷரை பிடிக்கிறவாக்குவேன்னு நீ கூட்டு வந்தார். பின்னாடியே வந்தோம், ஒரு 3.5 வருஷம் நல்லா ஊழியம் செய்தோம். நான் அவர் இறந்துட்டார், நான் மறுபடியும் மீன் பிடிக்கவே போறேன்ட்டு போயிட்டார். இப்படித்தான் இன்றைக்கு வாலிபர்கள். கொஞ்ச விசுவாசம், இந்த கொஞ்ச விசுவாசம் கிறிஸ்தவ வாழ்விலே பலவிதமான சந்தேகங்களை கொண்டு வரும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எனக்குள் கொஞ்சம் விசுவாசம் இருக்கு, அதனாலேயே பல சந்தேகங்கள் எனக்குள்ள வருது, பல பிரச்சனைகள்ல சந்தேகப்படுறேன், என்னால் முடியல, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்கள் விசுவாசம் அற்ப விசுவாசமாக இருக்குது. இந்த விசுவாசத்திலே நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.